தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக்குதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தெய்வம் பாராட்டினாரல்வா, அவரை துதிக்கலாமா? நன்றியோடு நல்ல தெய்வா, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரை உம்மை துதிக்கின்றே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரை உம்மை துதிக்கின்றே, உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கை ஆனவரே, எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரை உம்மை துதிக்கின்றேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினதில்லை என்றும், உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்ல தகுமோ? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்கிறார், களிமண்ணு கொயனை பார்த்து கேள்வி கேட்கலாமா? அவருக்கு புத்தி இல்லை, அவர் ஏன் இப்படி சொல்றாரு? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ண வேண்டியதானே? ஏன் பாவம், பணக்கார ஏழை, பணக்காரன், உயர்வு தாழ்வு, ஏன் இந்த பட்சபாதம் கடவுளுக்கு? அநேக கேள்விகள், ஏன் இப்படி? நான் நல்லவளா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே செய்கிறேன், நான் இந்த தப்பும் பண்ணுறது, அப்போ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அநேக கேள்விகள் நமக்குள்ளே எழுவதுண்டு. அநேக கேள்விகள். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், குயவன் களிமண்ணே குயவனை பார்த்து ஏன் நீ கேட்கறதுக்கு அதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தான் நாமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோமா. அவர் நம்மை உண்டாக்கின குயவன், அவருடைய கரத்திலே நாம் கேள்வி கேட்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் இல்லை. அவர் நம்மளை கனமுள்ள பாத்திரமாகவும் கனவீனமான பாத்திரமாகவும் வனைய அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஆனாலும் சொல்றார், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ வனாந்திரம் வயல்வெளியாக மாறும், வயல்வெளி காடாக மாறுமா. எவ்வளோ அருமையாக சொல்றார். நீ பொறுமையா காத்துரு, இன்னும் கொஞ்ச காலம்தான், இந்த வனாந்திரம் கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்துல உன் வனாந்திரம் வயல்வெளியா மாறும், வயல்வெளி காடாக, அடர்ந்த மரங்கள் எல்லாம் காடாக மாறும். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நாம் கர்த்தரை குறித்து முறுமுறுக்காமல் அவருக்காக பொறுமையாக காத்திருந்து நாம் சுதந்திரத்துக் கொள்ளலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நீ சீக்கிரங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காகவும் கொடி நன்றியப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவை நாளும் காலை முதலையும் மட்டுமாய் உன்னுடைய கிருபை தயவுள்ள கரமைகளை தாங்கினதப்பா. நன்றி நன்றி நன்றியப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உடைய கருத்தரை தெரியுமாப்பா. நீண்ட நாட்களாக கஷ்டத்திலும் வறுமையிலும் வேதனையிலும் பலவீனத்திலும் இருந்து நோக்கி முக்காக பொறுமையாக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்கப்பா. இன்னும் கொஞ்ச காலம்தான் மகளே, இன்னும் கொஞ்ச காலம்தான் மகனே, உன்னுடைய வனாந்திரம் வயல்வெளி ஆகும், வயல்வெளி காடாக மாறன்னு சொன்ன வார்த்தைக்காக கொடி நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை சுதந்திரிக்கும்படியாய் நீங்க கிருபை புரிந்தவராக ஒவ்வொரு கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனம் பலமை பலன் ஞானம் என் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர்